நடிகையாக கலக்கிய சமந்தா தற்போது தயாரிப்பாளராகவும் அறிமுகமாகியுள்ளார். அவரது சொந்த தயாரிப்பு நிறுவனமான த்ரீலாலா மூவிங் பிக்சர்ஸ் தயாரிக்கும் முதல் திரைப்படம் சுபம். இந்த படம் மே 9 வெளியாக உள்ளது. இதனால் சமந்தாவும் அதன் ப்ரொமோஷன் பணிகளில் பிஸியாக உள்ளார். நாக சைத்தன்யாவுடனான பிரிவுக்கு பின்னர் தனிமையில் இருக்கும் சமந்தா அவ்வப்போது காதல் சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார். சமந்தாவும் ராஜ் நிதிமுருவும் காதலிப்பதாக சில காலமாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. சில சமயங்களில் இருவரும் ஒன்றாக காணப்பட்டுள்ளனர். ராஜ் நிதிமுருவை பற்றி அறிமுகம் தேவையில்லை. தி ஃபேமிலி மேன் வெப் தொடரின் இயக்குநர்களில் ராஜும் ஒருவர். தி ஃபேமிலி மேன் 2ல் சமந்தா வெள்ளியாக நடித்தார். இந்த வெப் தொடரின் மூலம் சமந்தாவுக்கு பேன் இந்திய நாயகியாக அங்கீகாரம் கிடைத்தது. இதை அடுத்து ஹனிபனி வெப் தொடரிலும் நடித்தார். முதலில் நல்ல நண்பர்களாக இருந்த சமந்தாவும் ராஜும் சில காலத்திற்கு முன்பு காதலிக்க தொடங்கினார் என்று செய்திகள் வெளியாகின்றன. இப்போது இருவரும் திருமணத்திற்கு தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வதந்திகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக சமந்தாவும் ராஜும் சனிக்கிழமை திருப்பதி திருமலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரரை தரிசித்தனர். அதன் பிறகு சமந்தாவும் ராஜும் சிறப்பு பூஜைகள் செய்ததாக தெரிகிறது. அதேபோல் ஸ்ரீ காளஹஸ்திக்கும் சென்று அங்கும் சிறப்பு பூஜைகள் செய்தார்களாம். இதெல்லாம் தங்கள் திருமணத்திற்காக தான் அவர்கள் செய்ததாக கூறப்படுகிறது. மே மாதத்தில் சமந்தாவும் ராஜ் நிதிமுருவும் திருமணம் செய்து கொள்ள போவதாக செய்திகள் வெளியாகின்றன. இருப்பினும் சமந்தாவோ ராஜோ தங்கள் உறவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. சமந்தாவும் ராஜும் திருமலை சென்ற போது எடுத்த போட்டோஸ் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. நாக சைத்தன்யாவுடனான பிரிவுக்கு பின்னர் சமந்தா பல பிரச்சனைகளை சந்தித்தார். மயோசைட்டிஸ் காரணமாக பல நாட்கள் உடல்நல பிரச்சனைகளை சந்தித்தார். மறுபுறம் நாக சைத்தன்யாவுடன் பிரிந்ததால் சமூக ஊடகங்களில் ட்ரோலிங் செய்யப்பட்டார். இப்போது சமந்தா அனைத்தையும் மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகின்றன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.